தென்னிந்தியாவில் தொடர் வெடிகுண்டு சதியில் ஈடுபட்டதாக தேசிய புலனாய்வு முகமை போலீசார் 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 4 பேருக்கு தலைவனாக செயல்பட்டு வந்த ஷம்சு என்கிற கருவாவை தேசிய புலனாய்வு முகமை போலீசார் மதுரையில் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் எழில் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். எழில், வணக்கம். முக்கிய குற்றவாளி என்று கருதப்படும் ஷம்சு என்கிற நபரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் எப்பொழுது கைது செய்தார்கள்? ஷம்சுவின் பின்னணி என்ன என்பது குறித்த கூடுதல் விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? எழில், தொடர்ந்து தென் தமிழ், அதாவது தென்னிந்தியாவில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என இந்த 4 மாநிலங்களிலும் தொடர்ந்து தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தவர்களை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கடுமையான விசாரணைக்கு பிறகு அவர்களை கைது செய்து வருகின்ற நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நேற்று 3 பேரை மதுரையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அதன் பிறகாக சென்னையில் இவர்களுடன் தொடர்புடைய ஒருவரையும் சென்னையில் நேற்று மாலை அவர்கள் கைது செய்திருந்தார்கள். இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இதே நிலையில் இன்று அதிகாலையில் மதுரையில் பதுங்கியிருந்த ஷம்சு என்கின்ற கருவாவை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சுற்றி வளைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் தொடர்பாக அவர்களிடத்தில் நமக்கு வருகின்ற தகவல் என்னவென்றால், இவர் ஏற்கனவே ரத யாத்திரை என்று அத்வானி அவர்கள் நடத்திய ரத யாத்திரையின் போது அவரை பயிற்சி வெடிகுண்டு வைத்து அவரை கொல்லுவதற்கான சதி திட்டத்தில் தொடர்புடையவர் என்ற ஒரு தகவலை இந்த ஷம்சுனுடைய பின்னணியாக நமக்கு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பிடிபட்டிருக்கிற 4 பேருக்கும் இவர் தலைவனாக செயல்பட்டு வந்தார் என்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று பிற்பகலுக்கு பிறகு இவருடைய தொடர்பான பல தகவல்கள் வெளியாகும் என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர் நடவடிக்கையின் காரணமாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலைமையில் மேலும் ஒருவர் இந்த கூட்டத்தினுடைய தலைவராக செயல்பட்ட ஷம்சுல் என்கின்ற கருவாவை தேசிய புலனாய்வு முகமையினுடைய படையினர் கைது செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதை நாம் உணர முடிகிறது. இவர்கள் பல்வேறு சதி செயல்களை செய்வதற்காக மேலும் திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்ததின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இவர்களை தொடர்ந்து இவர்கள் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலைமையில் இவர்கள் தற்பொழுது கூட்டமாக பூண்டோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக இருந்தவர்கள் என்ற தகவலையும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டு அந்த தலைவனை தேடி வந்திருக்கிறார்கள். அந்த 4 பேர் கொண்ட அந்த குழுவுக்கு தலைவராக இந்த ஷம்சு என்கின்ற கருவாயா செயல்பட்டு வந்தார். அவரை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அந்த நிலைமையில் அவரை அதிகாலை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதே போல தமிழக காவல்துறையினுடைய உதவியுடன் அவரை பிடித்ததாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது.